அன்று கண்ணீரோடு ஓய்வு பெற்றவருக்கு இன்று வீடு தேடி வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ். நாங்க வந்து பத்திரிகை கொடுக்க வரல, உங்களை சர்ப்ரைஸ் பண்ண வந்தோம். உங்க வீடியோ பார்த்தோம், ஓபன் பண்ணுங்க. இது ஒரு சர்ப்ரைஸ் தான். மனுஷ முகத்துல தெரிஞ்ச அந்த எமோஷன்ஸ் பாத்தீங்களா? கெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. 27 வருஷமா உசுரோடு கலந்த ஒரு உறவை கண்ணு முன்னாடி மறுபடியும் பார்த்த மாதிரி. ஓபன் பண்ணுங்க. அதே வண்டி தான், நீங்க வச்சிருந்த வண்டி தான். பிடிச்சிருக்கீங்களா? நேரம் தவறாம பணிக்கு வர்றது, ஓய்வில்லாம உழைக்கிறது அப்படின்றதெல்லாம் அந்த தொழில் மேல அவங்களுக்கு எவ்வளவு காதல் இருக்கு அப்படின்றதான் காண்பிக்கும். அப்படிதான் ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் கிட்டத்தட்ட 27 வருடங்களா அரசு பேருந்து ஓட்டுநரா தன்னுடைய பணியை செவ்வன செய்திருக்காங்க. பணி ஓய்வு பெறும் போது அந்த பேருந்த கண்ணீரோட இயக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பலராலும் பகிரப்பட்டது. குடும்பத்தோட ராஜ மரியாதையோட அந்த பேருந்தை இயக்கினாங்க. இந்த காட்சிகள் செய்யற வேலையின் மேல எவ்வளவு காதல் இருக்கணும் அப்படின்றத பலருக்குமே உணர்த்துச்சு. அவங்களுடைய வீட்டுக்கு தான் TNSTC விழுப்புரம் அப்படின்ற சமூக வலைதள பக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் சிலர் நேர்லயே போய் சந்திச்சு இப்படி ஒரு பரிசு கொடுத்திருக்காங்க. அவர் பணி ஓய்வு பெறும்போது இயக்கிய அதே 36C சின்ன வடிவுல மினியேச்சரா அவருடைய கையிலேயே பொக்கிஷமா கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணி அந்த பஸ்ஸை பார்க்கும்போது அவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் அப்படின்றது அவர் கண்கள்லயே தெரியுதுல்ல. பிரிந்த உறவை மறுபடியும் பார்த்த மாதிரி அந்த சின்ன பேருந்தை பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் உறைஞ்சு போய் ரசிச்சு கைகளால தொட்டு அதை பாக்குறதுக்கே அவ்வளவு எமோஷனலா இருக்கு. அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த தருணத்தை கடந்து செல்லக்கூடிய தருணங்களுமே புகைப்படமா இருக்கு. இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுகள் என்னவா இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் எம்சாப்பியா காட்டன் கிளப், ஜெயச்சந்திரன், GT ஹாலிடேஸ்.